ஒரு சிறிய கிராமத்தின் ஓரத்தில் பழமை மாறாத அந்த ஓட்டு வீட்டில் வசித்து வந்தாள் மீனாட்சி. அவள் ஒரு கைதேர்ந்த நெசவாளி. அவளது தரிச்சத்தம் அந்த தெருவின் இதயத் துடிப்பை போல எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவள் கைகள் நூல்களோடு விளையாடும் போது வெறும் துணி உருவாவதில்லை, ஒரு கலைப்படைப்பே உருவாகும். ஆனால் மீனாட்சிக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை இருந்தது. தன் முன்னோர்கள் பயன்படுத்திய அதே பாரம்பரிய டிசைன்களை வைத்து நவீன காலத்திற்கு ஏற்றாற் போல ஒரு பிரம்மாண்டமான போர்வையை நெய்ய வேண்டும் என்பதே அது. போராட்டமும் முயற்சியும். பல மாதங்களாக அவள் உழைத்தாள். அந்த அறையில் சுவரில் தொங்கும் பழைய கம்பளங்களை பார்த்து ஒவ்வொரு நூலையும் கவனமாக தேர்ந்தெடுத்தாள். மஞ்சள் அதிகாலை சூரியனைப் போல, சிவப்பு மண்ணின் ஆழத்தைப் போல. சில நேரங்களில் நூல் அருந்து போகும், சில நேரங்களில் கை வலிக்கும். ஆனாலும் அவள் நிறுத்தவில்லை. நூல்கள் அருந்தால் பிணைக்கலாம், ஆனால் நம்பிக்கை அருந்துவிடக்கூடாது என்பதுதான் அவளது தாரக மந்திரம். வெற்றியின் வண்ணம். இறுதியில் அவள் நினைத்தது போலவே அந்த போர்வை தயாரானது. அதன் நுணுக்கமான வேலைப்பாடுகளை பார்த்த ஊர் மக்கள் வியந்து நின்றனர். அது வெறும் போர்வை அல்ல, மீனாட்சியின் பல வருட அனுபவமும் பொறுமையும் கலந்த ஒரு காவியம். அந்த பழைய அறையில் ஜன்னல் வழியே வரும் சூரிய ஒளியில் அந்த போர்வை மின்னிய போது மீனாட்சியின் முகத்தில் தெரிந்த புன்னகை அந்த போர்வையை விட அழகாக இருந்தது.